Hello friends, welcome back to our channel Mrs. Diya. நம்ம இன்னைக்கு வந்துட்டு நார்மல் சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வந்துட்டு ஒரு சுடிதார் மெட்டீரியலோட பேண்ட் கிளாத் தான் இது. இது பாத்தீங்கன்னா கீழ வந்து டிசைன்ஸ் இருக்கு. அப்ப வந்து நம்ம பாட்டம்ல வந்து நமக்கு இந்த டிசைன்ஸ் வரும். அதனால நம்ம கீழ இங்க இருந்து பாட்டம் சைடு எடுத்துக்க போறோம் இந்த நார்மல் பேண்ட்ல. சோ இங்க இருந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ. டோட்டல் லெந்த் பாத்தீங்கன்னா 39. நம்ம மேலே எப்பயுமே வந்துட்டு பெல்ட்டுக்கு வந்துட்டு 7 inches ப்ளஸ் ஒரு 2 inches 9 inches எடுப்போம். பேண்ட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 24 inches எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு கீழே இங்கிருந்தால் பாட்டம் நம்ம எடுக்கணும். ஏன்னா இங்கே டிசைன் இருக்கனால இந்த டிசைன்ஸ் வந்துட்டு கீழே வரும். இப்போ கீழேருந்து ஒரு 2 inches வந்துட்டு மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வரும். இப்போ இங்கேருந்து கீழேருந்து ஒரு 32 inches எடுத்திருக்கேன். இப்போ இந்த பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட் வந்தீங்கன்னா பெல்ட் பார்ட் இல்லாமல் கீழே வந்துட்டு நமக்கு அந்த பாட்டம் இது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 7 inches எடுத்துக்கிறேன் நான். 7 inches எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பேண்ட் கிளாத் எவ்வளோ லென்த் வருதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 inches இங்கே. இங்கே வந்துட்டு 8 inches எடுத்துக்கோங்க. 8 inches எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 2 inches வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நேராக ஸ்கேல் வச்சு கோடு போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து அந்த பேண்ட்டோட கிராட்ச். இது வந்து இந்த பேண்ட்டோட கிராட்ச் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நேராக கோடு போட்டுக்கலாம் பேண்ட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 24 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தைக்கிறது இவ்வளோ போயிடும். அவ்வளோதான் நார்மல் பேண்ட்டுக்கு கட்டிங் இவ்வளோதான். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே வந்துட்டு மேலே இருக்க பெல்ட் பார்ட் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ inches 2 inches விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. ஒரு 2 stitches போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏற்கனவே கரைப்பகுதிங்கிறனால நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து தைக்க தேவையில்ல. இதை அப்படியே வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாடாக்கு ஒர்க்கு இது இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பெல்ட் பார்ட் ஃபுல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ரைட் சைடு, இது உள் சைடு. இது பார்த்திங்கன்னா பாட்டம் பகுதி வந்து நம்ம ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இது நான் வந்து கேன்வாஸ் கொடுக்காம வெறும் கிளாத்தை அப்படியே வந்துட்டு ஒரு 2 ஃபோல்டு மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இதே உங்களுக்கு வந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கும். இனியும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு கேன்வாஸ் கிளாத் கொடுத்து தைச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பேண்ட்டோட இன்னொரு காலோட பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே வந்துட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடு லெக்குக்கும் வந்துட்டு நம்ம கீழே பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு 2 பேண்ட்டோட கிராச்சையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பேண்ட்டோட ரைட் சைடு வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடோட பேண்ட்டோட ரைட் சைடு 2 ரைட் சைடையுமே வந்துட்டு இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த கிராச் நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, பேண்ட்டோட கிராச்சு, இது வந்துட்டு ரெண்டு லெக்குக்குமே வந்துட்டு ஒன்றா இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 2 ஒன்றா வச்சுருக்கேன் பாருங்கள். தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிராச் ஃபுல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 2 பக்கமே ஜாயின் பண்ணிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு 2 சைடுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல் பேண்ட்டோட லென்த்து நான் காமிச்சிட்டு இது எப்படி ஜாயின் பண்ணேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ரைட் சைடு, இதுவும் வந்து 2 ரைட் சைடு, 2 ரைட் சைடுமே வந்துட்டு ஒரே சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு பேண்ட் கிளாத் இப்படி தான் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த 2 கிராச்சஸுமே வந்துட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இப்படி பிரிங்க. இதான் சென்டர் கிராச் நம்ம ஜாயின் பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ வந்துட்டு அந்த கார்னரில் இருந்துட்டு இப்படி ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு மேலே இருக்க பெல்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது இந்த சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பேண்ட் வந்து நார்மல் சல்வார் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.